எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலத்தில் ஜெயலலிதா அரசியலில் புதிதாக வந்திருந்தார். அவர் முன்னாள் நடிகை என்ற காரணத்தால் அவரை பலர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பிருந்தது. பல மூத்த தலைவர்கள் அவரை ஏற்க தயங்கினார்கள். ஆனா எம்ஜிஆர் அவரில் ஒரு திறமை பார்த்தார். அவர் நல்ல பேச்சாளர், மக்களை ஈர்க்கும் திறன் இருந்தது. அதையும் அவர் புரிந்து கொண்டார். ஒரு முக்கியமான முடிவெடுத்தார். அவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார செயலாளராக நியமித்தார். அது சாதாரண பதவி இல்ல, அந்த காலத்தில் கட்சியின் முகம் மாதிரி. பலர் எதிர்த்தார்கள், கேள்வி கேட்டார்கள். ஆனா எம்ஜிஆர் தனது முடிவை மாற்றவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது? ஜெயலலிதா மக்கள் முன் பேச ஆரம்பித்தார். கூட்டங்கள், மேடைகள், தேர்தல் பிரச்சாரம். மெல்ல மெல்ல மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு பெரிய தலைவராக வளர ஆரம்பித்தார். இந்த ஒரு முடிவுதான் பின்னர் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை மாற்றியது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதே ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னிலை கொண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக உயர்ந்தார்.